to NithyasChannel. இன்னைக்கு நம்ம புதினா ரைஸ் செய்ய போறோம். புதினா ரைஸை குக்கர்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. புதினா ரைஸ்க்கு புதினாவை வதக்கி அரைச்சிக்க போறோம். புதினாவை ஃபர்ஸ்ட் நம்ம 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடணும். பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட அதில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம உப்பு போட்டு தண்ணியில் அலசிட்டு அடுத்தது நம்ம வெறும் தண்ணியில் அலசிக்கலாம். இப்போ புதினாவை வதக்க போகிறோம் நம்ம. புதினா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். புதினா ரைஸ் செய்கிறதுக்கு குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. இப்போது இந்த சின்ன குழிக்கரண்டியில் 3 குழிக்கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறோம். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பிரியாணி தாளிக்கிற மாதிரியே பிரிஞ்சி லீஃப், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் போட்டு தாளிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது 2 நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி வதக்குறோம். கூடவே 4 பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணுறோம். சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். ஆனியன், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது 2 தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணது ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போது 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச புதினாவை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது இந்த புதினா ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது தண்ணி சேர்க்க போகிறேன். நான் நார்மல் ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற ரேஷியோவில் சேர்த்துருக்கேன். நான் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் பிரியாணி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 தண்ணி சேர்க்கணும். நீங்கள் தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை வடிகட்டி தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா தேவையான தண்ணி முன்னாடி நம்ம ஊற்றிட்டோம், அதனால் தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா கொதிக்குது. நல்லா பாதி வெந்துருச்சு. அரிசி தண்ணி ஓரளவுக்கு ஒன்றா இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் பார்க்குறதுனா பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போது புதினா ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இது நல்லா கலரி விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். சுட சுட புதினா ரைஸ் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? அப்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.